நமோ வெங்கடேசாய். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீராம நவமி உற்சவம். அனுமந்தன் மீது மாடவீதியில் உலா வந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழா. உற்சவ மூர்த்திகளுக்கு வைபவமாக நடைபெற்ற ஆஸ்தானம், ஊஞ்சல் சேவை மற்றும் புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். சேஷ வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஸ்ரீராம நவமி உற்சவம். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் திருவீதி உலா. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற வெள்ளிரத பவனி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வைணவ திருக்கோவில்களில் நடைபெற்ற ஸ்ரீராம நவமி திருவிழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நேற்று ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தங்க அனுமந்தன் மீது எழுந்தருளி மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் தொப்பார கிரீடமும் மாலைகளும் அணிவித்து கையில் வில்லும் கோதண்டமும் தந்து அலங்கரித்து அனுமந்தன் மேல் நிறுத்தியிருந்தனர். வாகன மண்டப திரை விலக்கப்பட்டதும் உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி தம்பதிகள், முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் இருகுடை சேவையோடு வாகன மண்டபத்திலிருந்து உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பிரியபக்தன் மீது நின்றவாறு வீதிகளில் வலம் வந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை மகா துவாரத்தின் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாடவீதியில் பவனி வந்த உற்சவ மூர்த்தியை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசிக்க 4 திக்கிலும் சுவாமிக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று மங்கள வாத்தியங்களோடு பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு அர்ச்சகர்கள் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து முதலில் மூலவருக்கும் அதைத் தொடர்ந்து ஆலயத்திலுள்ள முக மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராமருக்கும் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து ஆஸ்தான வைபவத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராம ஜனனம் புராண படனம் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணருடன் விசேஷ அலங்காரத்துடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நின்று திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் ஆலய வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. இதையடுத்து உற்சவரை அனுமந்த வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்தனர். சிறிய திருவடியும் பட்டாடையோடு வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு திருக்காட்சி தர கையில் வில்லும் மஸ்திரமும் ஏந்தி சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ கோதண்டராமரும் அருள் புரிய நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோவிலின் வெளியே எழுந்தருளிய உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். பிறகு நகரின் முக்கிய வீதிகளில் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராமருக்கு அனுமந்த வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில்
ஆதி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக வாகன மண்டபத்திலிருந்து ஆதிசேஷன் மீது உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். அபயம் காட்டியபடி சேஷன் மீது நின்றருளிய உற்சவருக்கு பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் காசு மாலையும் நீள்முடி முத்து கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தீப்பந்தங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன் வர ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாட வீதியை அடைந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. கார்த்திகை கோபுரம், நான்முக கோபுரம் வழியாக வெளியே சென்று வீதி உலா கண்ட உற்சவர் மீண்டும் கோவிலை அடைந்ததும் சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. கோவில் யானைகள் லக்ஷ்மி மற்றும் ஆண்டாள் வணங்க சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து திருக்காவிரியை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் கும்பாராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். பிறகு குடை சத்தியம், ஆலவட்டம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தூபதீபம் காண்பித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவருக்கும் அபிஷேக நீர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ சீதாராமருக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். இருபுறம் ஸ்ரீ லக்ஷ்மணரும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் சிறப்பலங்காரத்தோடு அருகே எழுந்தருளி இருக்க ஸ்ரீ லக்ஷ்மணர் குடைப்பிடித்தபடி நின்று அருளினார். பக்தர்கள் தரிசித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மீது எழுந்தருளச் செய்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஆலயத்தின் வெளியே வந்ததும் பிரபந்த பாராயணம் மற்றும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடும் துவங்கியது. இருகுடை சேவையோடு பல்வேறு வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகள் வலம் வர பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு தெய்வங்களை பின்தொடர ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக வெள்ளி ரத புறப்பாடு வைபவமாக நடைபெற்றது. சிவாலயத்திலிருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் உற்சவ தெய்வங்கள் எழுந்தருளியதும் ரத புறப்பாடு துவங்கியது. அருள்மிகு ஏலவார் குழலி அம்மனும் பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஏகாம்பரநாதரும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க ரதத்தை வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெள்ளி ரத புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் சப்பரங்களில் எழுந்தருளி பின்தொடர கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ சங்கர மடத்தை அடைந்ததும் பீடாதிபதிகள் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டி பீடாதிபதிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து மீண்டும் ஆதி தம்பதிகள் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக
சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளுக்கு பட்டாடை கட்டி பலவித அடுக்கு பதக்கங்களோடு ஹாரம் தங்கவளைய கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்தும் உபய நாச்சியார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகளுடன் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபத்துடன் தூபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு அழகனுக்கு அன்னவாகன புறப்பாடு நடைபெற்றது. பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். வாகன மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமானை அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் காலில் வெள்ளி தண்டை பூட்டி கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலுடன் குமரன் திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம் நாகதீபம் கும்பதீபம் காட்டியதும் குடை சத்தியம் கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருநாமங்கள் கூறி மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு கோவிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களில் ஸ்ரீராம நவமி பூஜைகள் விசேஷமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் சரங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக சுமந்து கொண்டு வந்து உபயதாரர்கள் கல்யாண மேடையின் மீது எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து திருமண வைபவம் துவக்கப்பட்டது. பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் நாதஸ்வர மேளதாளங்கள் வேதமந்திரங்கள் முழங்க ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சீதாராம கல்யாணத்தை பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ஸ்ரீராமசுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீராம நவமி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து பிரம்மாண்ட திருத்தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகுன்குளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காட்டுராமர் திருக்கோவிலில் மூலவர்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி வலம் வந்து கருவறையை அடைந்ததும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீராம நவமி விழாவை முன்னிட்டு சிறுமியர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் சர்வ அலங்காரத்துடன் மூலவர்கள் அழகாக திருக்காட்சி தர
நாதஸ்வர மேளதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து நித்தமும் மூலவரை கைகூப்பி தொழுதபடி எதிர் சேவையாக நின்றருளும் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோவிலில் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து தனி சன்னதியில் ஸ்ரீ சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கோதண்டராமருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்ததும் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் விசேஷ கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதிகளும் கற்பூரமும் காட்டப்பட்டன. ஈரோடு பவானியில் உள்ள கல்மடம் ஸ்ரீ அனுமந்த சேவித்த பட்டாபிஷேக ராமர் கோவிலில் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ சீதாராமர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து எதிர் சேவையாக ஸ்ரீ அஞ்சனை மைந்தனையும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். பெண்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்தவாறு பெண்கள் உற்சவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக கோவிலை அடைந்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோவை கொடிசியா மைதானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சங்கு சக்கரதாரியாக கருவறையில் எழுந்தருளி இருக்கும் மூலவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. உற்சவரும் அருகே நின்று அபிஷேகத்தை ஏற்றருளினார். பிறகு மூலவருக்கு பட்டாடை கட்டி தங்க கிரீடத்துடன் ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரங்களும் தந்து ஸ்ரீ கோதண்டராமராக அலங்கரித்தனர். தாமரை பீடத்தின் மேல் நின்று அருள் பாலித்த சுவாமி புன்னகை தவழும் திருமுகத்தோடு திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ கோதண்டராமராக அருள் புரிந்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி துளசியால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக தீபம் சமர்ப்பித்ததும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி வடகாவிரிக்கும் தென்காவிரிக்கும் நடுவே அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவர் 37 அடி உயரம் கொண்டு அருள் பாலிக்கிறார். தனி சன்னதியில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்க மூலமூர்த்திகளுக்கும் உற்சவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்தனர். சென்னை ஆவடி அருகே கவரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 65ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமி உற்சவத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் சீதாராம லக்ஷ்மணரை சேஷ வாகனத்தின் மேல் சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்ததும் கலச பிரதிஷ்டையோடு குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். இதனிடையே சன்னதியில் வெண்ணெய் காப்பு சாற்றிக் கொண்டு சிறப்பலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கோவில் அருகே பிரம்மாண்ட திருமேனியுடன் சுதை சிற்பமாக அருளும் அஞ்சனை மைந்தனுக்கு ஆரத்தி காட்டியதும் 10,008 வடைகள் கொண்டு செய்யப்பட்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் தரிசித்து வழிபட்டனர். வேலூர் ரங்காபுரம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர்.
கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்காட்சி தந்தருளினார். இதேபோல் கொசப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலிலும் மூலவருக்கு செந்தூர காப்பு சாற்றி வெண்பட்டுடன் கிரீடம் அணிவித்து வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி வெள்ளி துளசி மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வலையாம்பட்டு பகுதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ராமபிரானுக்கு சிறப்பலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரைப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரதி காட்டப்பட்டது. கோவில் மூலவரான ஸ்ரீனிவாச பெருமாள் சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு துளசி மற்றும் மலர் மாலைகளுடன் தங்க கிரீடம் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தாமரை பீடத்தின் மேல் நின்று பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளிய சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட திருமேனியோடு நின்று அருள் புரியும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளையும் நிறுத்தி பலவித திரவியங்களால் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீபாதத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கல்லாங்குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்தை சிவலிங்க வடிவிலும் 108 வெண் சங்குகளை புனித நீர் நிரப்பியும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். இதனிடையே மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஏந்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்து சேர்ப்பித்தனர். அவற்றை குண்டத்தில் இட்டு வேத பண்டிதர்கள் ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலசங்கள், சங்குகள் மற்றும் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரதிகள் காட்டப்பட்டன. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் பிரத்யேக பிரபை நிறுத்தி வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு குதிரை வாகன திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு தங்க குதிரை வாகனத்தின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். ராஜ அலங்காரத்தில் குதிரை மீது அமர்ந்து சுவாமி திருக்காட்சி தர வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. ஏராளமான தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்த உற்சவருக்கு வழிநடையிலும் பக்தர்கள் மாலைகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி ஸ்ரீ ராஜகோபாலனை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகளும் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து மின்விளக்கு குதிரை வாகன திருவீதி உலாவும் நடைபெற்றது. முன்னதாக குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் முன்பு தேங்காய் பழங்கள் மற்றும் மங்கள பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து கையில் சாட்டை ஏந்தியபடி வண்ண மின்விளக்கு வாகனத்தில் இருந்தவாறு திருக்காட்சி தர உற்சவருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல
கோவிலின் வெளியே வந்த சுவாமியை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. சிறுவர் சிறுமியர்கள் கோலாட்டங்களோடு இசை வாத்தியங்களோடு சுவாமிக்கு குதிரை வாகன பவனி சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாகிய ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பஞ்சமூர்த்திகள் சகோபுர வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தின் முன்பு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளை சிறப்பலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகளுக்கு நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சகோபுர வீதி உலா துவங்கியது. பஞ்சமூர்த்திகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வர மத்தாப்புகள் கொளுத்தி வரவேற்றனர். கைலாய வாத்தியங்களோடு தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீராம நவமி உற்சவம். அனுமந்தன் மீது மாடவீதியில் உலா வந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் ராமநவமி பெருவிழா. உற்சவ மூர்த்திகளுக்கு வைபவமாக நடைபெற்ற ஆஸ்தானம், ஊஞ்சல் சேவை மற்றும் புறப்பாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். சேஷ வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஸ்ரீராம நவமி உற்சவம். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணனுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் திருவீதி உலா. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற வெள்ளி ரத பவனி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வைணவ திருக்கோவில்களில் நடைபெற்ற ஸ்ரீராம நவமி திருவிழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.